அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டெட் கேம் கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஜாய் ஒரு சைக்கோ கொலகாரனா இருக்க பார்ட்டி மூலமா இறந்து போய் மறுபடியும் நரக வாசலுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நரக வாசலுக்கு வந்த ஹீரோட பிளான் நரக தேவிக்கு தெரிய வருது. எங்க ஜாய் இந்த பார்ட்டியை கொலை அங்க மரண தேவி ஏதாவது ரூபத்துல வந்து தடுப்பாங்க தான் ஜாய் பிளான் பண்ணி அந்த பார்ட்டியோட கையாலேயே சைக்கோவை கொலை பண்ண வச்சிருப்பாரு. அதெல்லாம் இப்ப ரெக்கார்டிங்கா இருக்க. ஜாயும் அந்த பார்ட்டி பண்ண தப்புக்கான தன்னை அவனுக்கு கிடைச்சே ஆகும்னு சொல்ல மரண தேவியும் நீ இப்ப தண்டனையில இருக்கும்போது அவனுக்கு தண்டனை குடிக்க ட்ரை பண்றியானே அவங்க மறுபிறவி கண்ணால ஷூட் பண்ணவும் ஹீரோட சோல் இப்ப வேற ஒருத்தரோட உடம்போட மெர்ஜ் ஆகுது. அந்த பர்சன் யாரோ ஒரு ஆளை துரத்திட்டு இருக்க. அவருக்குள்ள இருக்க ஜாய்க்கு இப்ப தான் யாரை துரத்தோம் எதுக்காக துரத்தோம் எந்த ஒரு காரணமும் தெரியல. அப்பதான் ஓடி போயிட்டு இருந்தவன் ஒரு இடத்துல நிக்க கையில ஒரு கத்தியை காட்டி மிரட்டவும் ஹீரோட முகத்தை ரிவீல் பண்றாங்க. ஹீரோ இப்ப ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அதான் போன எபிசோட்ல காட்டியிருப்பாங்களே 2 போலீஸ் ஆபீசர். அதுல சீனியர் போலீஸ் ஆபீசரா இருக்க. அவரோட நினைவுகள் எதுவுமே ஜாய்க்கு வரல. அதனால அந்த திருடோட கையில இருக்க கத்தியை பார்த்துட்டு அங்க இருந்து பயந்து விடவும் அப்பதான் ஜூனியர் போலீஸ் ஆபீசர் வந்து அவருக்கு உதவி பண்றாரு. அதோட அந்த சீனியர் ஆபீசரை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஆளுக்கு போலீஸார தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஏன்னா போன எபிசோட்ல பார்ட்டி இவன் அடிச்சிருப்பார்ல. அப்ப அந்த சீனியர் ஆபீசரால எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது. அந்த கோவத்தை தான் இப்ப கத்திட்டு அங்க இருந்து போகவும் இவன் எதுக்கு தான் என் மேல கோவப்படுறான்னு அந்த போலீஸ் ஆபீசரோட உடம்புக்குள்ள இருக்க ஜாய்க்கு இன்னும் புரியல. அப்பதான் ஆர் போறது. ஆர் மூலமா அந்த சீனியர் ஆபீசரோட நினைவுகளை வர ஆரம்பிக்குது. இந்த சீனியர் ஆபீசரோட பேரு ஆஞ்சி, வயசு 42. இவங்க அப்பாவும் ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்க அப்பா நேர்மையா இருந்த காரணத்தாலேயே இந்த சீனியர் ஆபீசர் சின்ன பையனா இருக்கும் போது இறந்து போயிடுவார். அப்பாவை பார்த்து பையனும் கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் ஆபீசராக அதுல அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்ததா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போனாரு. எங்க தன்னோட பையன் இறந்து போக போறாங்கன்னு வருத்தப்பட அதுலயே அவங்க உடல்நிலை மோசமாகி கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க. அப்படி சாகிறதுக்கு முன்னாடி பையன் கிட்ட நீ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிட்ட, ஆனா எந்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்காம தள்ளி இருன்னு சொல்லவும் தான் அம்மாவை கொடுத்த வாக்காக ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம பல பிரச்சனைகள்ல இருந்து தள்ளியே இருக்கவும் அவரை சுத்தி இருக்கிற மத்த போலீஸ் எல்லாம் அவரை கிண்டல் பண்ற மாதிரியும் அவர் போலீஸா இருக்க தகுதி இல்லாத மாதிரி பேசுவாங்க. அதோட இந்த ஜூனியர் ஆபீசர் கோவப்படுறதுக்கான முக்கியமான காரணமே பார்ட்டி தானோ. பார்ட்டி அவர் அடிக்கும் போது எதுவுமே பண்ணாம இருந்ததும் அவரோட மத்த நினைவுகளும் சாய்க்கு வர இந்த காரணத்தால தான் அந்த ஜூனியர் போய் நம்ம மேல கோவப்படுறானு யோசிக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரோ ஒருத்தன் ஒரு ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஜோவோ கொலை பண்ண அவன் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு தர வேண்டிய பணத்தை யாரோ ஏமாத்திட்டாங்க தான் அந்த ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோனை பார்த்துட்டாங்க வர. என்ன தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ யாரா நீ அப்படின்னு கேட்கவும் என் முகம் மாறி இருக்கலாம், ஆனா நீ என்னை ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு இருக்க, நான் தான் ஜோன்னு சொல்லவும் அதை அந்த ஃப்ரெண்டு நம்பல. நான் தான் கொண்டதா சொல்லவும் பரவாயில்ல அடிக்காமலே உண்மையை ஒத்துக்கிட்டியே, நீயே வாக்குமூலம் கொடுத்ததை சுத்தி இருக்க எல்லாருமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை பார்த்த ஃப்ரெண்டும் அவங்கள இருக்க கேமராவை ஆஃப் பண்ண சொல்லி மிரட்டிட்டு சீனியர் ஆபீசரையும் கொலை பண்ண வர சீனியர் ஆபீசர் அடிச்சு பிடிச்சு அங்க பேட்ரோலுக்காக வந்த சில போலீஸ் ஆபீசர்ட்ட ஒப்படைக்க சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களை கையை தட்டி பாராட்டுறாங்க. அதோட போலீஸ் ஆபீசர் சண்டை போட்ட வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண அது நல்ல வியூஸும் போகுது. இதெல்லாம் ஆச்சரியமா அந்த ஜூனியர் போலீஸ் ஆபீசர் பார்த்துட்டு இருக்க. அங்க இருந்து ஹீரோ ஜூனியர் போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீனியர் ஆபீசர் ஃபைட் பண்ண வீடியோவை யாரும் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருப்பாங்களே அதை கூட இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு மேல இருக்க ஒரு ஹையர் ஆபீசர் வராரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இது நம்ம ஆஞ்சியா, இது வரைக்கும் கோலியா இருந்தவன் திடீர்னு எப்படி சண்டை போட ஆரம்பிச்சான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா பார்ட்டேவை தான் கட்டுறாங்க. பார்ட்டே ஜியங் அதான் சைக்கோ கில்லரை கொலை பண்ணிருப்பாள். அவனை கொலை பண்ண விதத்தை ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி வேற யாரையாவது வெட்டி துண்டு துண்டாக்கி கொலை பண்ணணும்னு நினைக்க யாரதான் கொலை பண்றதுன்னு நினைக்கும் போது அவனோட செக்ரட்டரி அங்க காஃபி கொண்டு வராங்க. இதுதான் நமக்கான சரியான வேட்டைன்னு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பேசி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வர முடியுமான்னு கூப்பிட அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப சீனியர் போலீஸ் ஆபீசர் அந்த ஜூனியர் போலீஸ் ஆபீசரை அந்த சைக்கோ கில்லரோட ஸ்டுடியோக்கு தான் கூட்டிட்டு வரவும் அந்த இடத்த பார்த்தாலே அந்த ஜூனியர் போலீஸ் ஆபீசருக்கு வினோதமா தெரியுது. ஆனா சீனியர் ஆபீசரோட உடம்புக்குள்ள இருக்க சாய் அங்க இருக்க ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் பண்ணி கம்ப்யூட்டர் ரூம்குள்ள வர அங்கதான் ஜீசுவோட பேனாவும் பார்ட்டை ஜீசுவை கொலை பண்ணும்போது அவன் கார்ல அந்த டேஷ்போர்ட் கேமராவோட மெமரி கார்டு அங்கதான் இருக்க. அதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ள கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த சைக்கோவை கொலை பண்ணிருப்பான பார்ட்டி அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும். அதெல்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜை மட்டும் டெலீட் பண்ண அதெல்லாம் அந்த ஜூனியர் ஆபீசரை பார்த்துட்டு உடனே போலீஸை கான்டாக்ட் பண்ணவும் போலீஸ் அங்க வராங்க. அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கவும் அங்க இருக்க டிராயிங்ஸ் எல்லாமே ரத்தத்தால வரைஞ்சதும் ரீசெண்டா காணா போன 15 பேரை கொலை பண்ணது இந்த சைக்கோ கில்லர் தான் கண்டுபிடிக்க அந்த ஜூனியர் ஆபீசர் பென்ட்ரைவ் பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லல. அதோட அவங்களுக்கு ஒரு ஹையர் ஆபீசர் இருப்பார்ல அவர் சீனியர் ஆபீசர் வந்து மீட் பண்ணி நீ இன்னைக்கு பண்ணது பெரிய வேலைன்னு சொல்லி பாராட்ட. இப்ப அங்கதான் ஒரு போலீஸ் டீம் மொத்தமா சர்ச் பண்ணிட்டு இருக்கவும் அந்த வழியில அந்த சைக்கோ கில்லரோட ஸ்டுடியோல செக்ரட்டரி கொலை பண்றதுக்காக பார்ட்டி அங்க கூட்டிட்டு வர அவன் காரை பார்த்துட்டு சீனியர் ஆபீசர் அங்க வராரு. பார்ட்டியும் இதுவும் தெரியாத மாதிரி சார் இங்க என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு போலீஸ் ஆபீசர் இருக்காங்கன்னு கேட்கவும் அதுக்கு சீனியர் ஆபீசரும் 15 பேர் கொலை பண்ண சைக்கோ கில்லர் ஒருத்தன் இப்பதான் மாட்டினான், அதை பத்தி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். காலம் ரொம்பவே கெட்டு போயிடுச்சு சார், இப்பெல்லாம் சைக்கோ யாரா இருக்கான்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா பார்ட்டியை பத்தி பேசவும் அப்பதான் கூட இருக்க செக்ரட்டரியை பார்த்துட்டு மேடம் நீங்க எங்க போறீங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாம் தர முடியுமா ஒரு செக்கிங்காகன்னு சொல்லிட்டு அவங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ண பார்ட்டியை அங்க இருந்து போறான். இப்ப ஹீரோ எதுக்காக அந்த செக்ரட்டரியோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி இருப்பாருன்னா இந்த செக்ரட்டரியோட உயிருக்கு இப்ப எதுவும் ஆபத்து வந்தா அதுக்கான முக்கியமான காரணம் பார்ட்டியவா தான் இருப்பான். அதனால அவன் கண்டிப்பா மாட்டுவானு பார்ட்டிக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த செக்ரட்டரியை கொலை பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க டீடைல்ஸ்
டீடைல்ஸை கலெக்ட் பண்ண அவங்க கெஸ் பண்ண மாதிரியே பார்ட்டி அந்த செக்ரட்டரியை கொலை பண்ணல. ஆனா இதுக்கப்புறம் அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு உடனே என் கார்ல இருந்து இறங்குன்னு சொல்லி மிரட்டவும் அவங்க நடு ரோட்லயே இறக்கி விட்டுட்டாங்கிறது போக இப்ப ஹீரோ ஒரு சைக்கோ கில்லரோட கொலையை பத்தி கண்டுபிடிக்கவும் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. அது மூலமா ஹீரோவுக்கும் ஹீரோ டீமை சேர்ந்த எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ஐயர் ஆபீசர் ஹீரோவை பாராட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்ட்டி அதான் சைக்கோ கில்லர் ஜியாங்க கொலை பண்ணிட்டால அவன் பாடியை மறைக்கிறதுக்காக ஒரு டான்ட்ட உதவிக்கிட்டு இருக்கவன். இந்த டான் வேற யாரும் இல்ல, லீயோட பாஸ் தான். அந்த டானும் அந்த சைக்கோ கில்லரோட பாடியை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல அப்ப பார்ட்டி இந்த கேஸ ஒரு போலீஸ் ஆபீசர் ரொம்பவே துருவி விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் கதையும் சீக்கிரமாவே முடியுங்கன்னு சொல்ல இவங்க பேசுறது நம்ம சீனியர் ஆபீசரை பத்தி தான். அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்க ஒரு பெஞ்சில தான் ஜூனியர் ஆபீசரும் சீனியர் ஆபீசரும் உட்கார்ந்துருக்க. அப்ப ஜூனியர் ஆபீசரும் அந்த சைக்கோ கில்லரோட நீங்க கண்டுபிடிச்சிங்க சரி, அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஃபுட்டேஜை நீங்க காப்பி பண்ணிட்டு டெலிட் பண்றதை நான் பார்த்தேன். அது எதுக்காக நீங்க மத்த ஆபீசர்ட்ட காட்டல? அது மூலமா அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்காத வழி இருக்குன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த சைக்கோ கில்லரை இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவன் இறந்து போயிட்டான். அவனை கொன்னது டேங்கியாங் கம்பெனியோட சிஇஓ பார்ட்டே தான் சொல்ல அப்ப எதுக்காக அந்த உண்மையை மறைச்சிங்கன்னு கேட்கவும் சரியான டைம் வரும்போது உனக்கே புரியும்னு சொல்ல அப்பதான் அந்த ஜூனியர் ஆபீசரும் அதோ அந்த லேடி மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொல்லவும் யாருன்னு பார்த்தா அங்க சாயோட அம்மா தான் வராங்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு ஹீரோ கேட்கவும் உங்களுக்கு மறந்துருச்சா, அந்த அம்மாவோட வீட்டுல யாரோ ஒருத்தன் நிறைய பணத்தை வச்சுட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல அந்த பணத்தை வச்சுன்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அந்த பணம் எதுக்காக வச்சாங்க யாரு வச்சாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்கதா சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்கள வந்து மீட் பண்றாங்க. உங்க வீட்டுல யாரோ ஒரு ஆள் பணம் வச்சுட்டு போயிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அது யாரோட பணம்னு தெரியல, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம்னு சொல்ல அதுக்கு அந்த அம்மாவும் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அந்த பணம் எனக்கு ஒரு தண்டனை தான், அந்த பணம் இல்லங்கிறதால தான் என்னோட பையனை இறந்து போனான், ஒருவேளை அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்தா என் பையனோட உயிர் எனக்கு திருப்பி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவால பதில் சொல்ல முடியல. அப்பதான் அவங்களோட கால்ல இருக்க ஷூல லேஸ் கலர்றத பார்த்துட்டு ஹீரோவே கட்டி விடுறாரு. அப்படி கட்டி விடும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதை அவங்க அம்மா கண்ணில் படுறதுக்கு முன்னாடியே துடைக்கவும் இப்படி ஷூலேஸை நீங்க சரியா கட்டலனா போற வழியில தவறி விட மாட்டீங்களான்னு கேட்கவும் அதுக்கு அம்மா நான் கண்டிப்பா விட மாட்டேன், ஏன்னா இது என் பையனுக்கு முதல் முறையா வாங்கி தந்தது, இந்த ஷூவை நான் போட்டிருக்கும் போது என் பையன் என் கூட இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அங்கிருந்து போகவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவுக்கு கண்ணீர் வருது. தான் அம்மாவை இந்த அளவு வேதனைப்படுத்த நினைச்சு வருத்தப்படுறாரு. அதனால அவங்களுக்கே தெரியாம அடிக்கடி சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வர அப்படிதான் ஒரு நாள் வச்சுட்டு வரும்போது ஹீரோவை யாரோ ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்றான். யாருன்னு பார்த்தா டானோட ஆளு தான். பார்ட்டே சொல்லிதான் இவனை கொலை பண்ண வந்திருக்கவும் ஹீரோவோட சண்டை போடுறான். அதே இடத்துல சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லி சரியா காட்டல. ஆனா இப்ப பார்ட்டேவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட ரூமுக்கு வரும்போது அங்க சேர்மன் இல்ல, ஆனா அவரோட டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜோட போட்டோ தான் இருக்கு. பார்ட்டே ஜீசுவை ஆக்சிடென்ட் பண்ணும்போது பார்ட்டே தானே கார் ஓட்டி இருப்பான். ஆனா அந்த பழிய வக்கீல் மேல போட்டு உள்ள அனுப்பி இருப்பான். ஆனா அப்பாக்கு தான் மையம் மேல சந்தேகம். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தேடும் போது தான் ஜீசுவை ஆக்சிடென்ட் பண்ணது அந்த வக்கீல் இல்ல, அந்த டைம் காரை ஓட்டினது பார்ட்டே தாங்கிறதுக்கான எவிடன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சேர்மன் அங்க வராரு. பையனும் இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு தெரியும், ஆனா மறுபடியும் இப்படி ஒரு வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் அப்பா மேலேயே ஒரு கோவம் வருது. அவரை கொலை பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா தண்ணியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்க. அவனுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்க. வேணும்னே அந்த காருக்கு முன்னாடி வந்து நிறுத்தவும் பின்னாடி வந்த காரும் நிக்குது. உடனே அவன் கையில இருக்க ஒரு பேனாவை எடுத்து சம்பந்தம் இல்லாத ஆளை கொலை பண்றான். அவன் அப்பா மேல இருக்க வெறிய அந்த ஆளு மேல காட்டவும் அங்க இருந்து உடனே ஒரு சர்ச்சுக்கு போறான். அங்க உள்ள ஜீசஸை பார்த்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்துறதும் ஆளுங்களை இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்றதை நீங்க தான் சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு கற்பனை, நான் தான் நிஜம். ஒருத்தன் வாழணுமா இறக்கணுமாங்கிறத முடிவு பண்றது நான் தானே. தண்ணியை ஒரு கடவுளா நினைக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் பார்ட்டிக்கு ஒரு டிவி ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. ஹீரோ அவர்கிட்ட இருக்க மெமரி கார்டை ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்க ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்கவும் அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா. அதை பத்தி அங்க வேலை பார்க்குற ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க உடனே பார்ட்டி அந்த காலை கட் பண்ணிட்டு டானுக்கு கால் பண்ணான். அந்த கால் அட்டன் பண்றது ஹீரோ தான். டானோட ஆளு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது ஹீரோவும் கொண்டு இருக்க மாட்டான். அவனோட சண்டை போட்டு ஹீரோவனை பிடிச்சிருப்பாரு. அவன் மூலமா டானை இப்ப அரெஸ்ட் பண்ணவும் அதில் அந்த ஐயர் ஆபீசர் பாக்குறாரு. 12 வருஷமா வேலையை சேமி வெட்டியா இருந்ததுக்கு எல்லா வேலையும் இந்த ஒரே வார்த்தை செஞ்சுட்டான். இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தாலும் இதுல எங்க தனக்கு எதுவும் ஆபத்து வரும்னு சொல்லி கொஞ்சம் பயமாவும் இருக்காரு. அப்பதான் அந்த ஆபீசருக்கு கமிஷனர் கால் பண்ணி ஹீரோவா அவரை மீட் பண்ண வர சொல்லவும் நான் நினைச்ச பிரச்சனை இதுவா தான் இருக்குமோன்னு சொல்லி அந்த ஐயர் ஆபீசருக்கு சின்னதா டவுட் வந்தாலும் நம்ம ஹீரோவும் கமிஷனர் ஆபீஸ்க்கு வராரு. அவரோட ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில இருக்க ஒரு ஆளை பார்க்கவும் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போதுதான் ஞாபகம் வருது. ஜோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வரும்போது கூடவே அவன் ஃப்ரெண்டு வந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனது இந்த ஆளு தான். அவரை பார்த்துட்டு கமிஷனரோட ரூமுக்குள்ள வந்தா அங்க கமிஷனருக்கு பக்கத்திலேயே பார்ட்டியும் உட்கார்ந்துருக்கேன். ஹீரோ வந்த உடனே நீங்க 2 பேரும் தனியா பேசுங்க, நான் இங்க இருந்து போறதா சொல்லிட்டு கமிஷனர் அங்க இருந்து போகவும் பார்ட்டி அந்த வீடியோ ஃபுட்டேஜை பத்தி டீல் பேசுறான். உங்ககிட்ட இருக்க ஃபுட்டேஜை பத்தி நீ யாருக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்க கூடாது. அப்படி நீ பண்ணா நீ கேட்கிற பணம் பதவி என்ன வேணாலும் தரதா சொல்லவும் ஆனா ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல. நீ இப்படியே பண்ணிட்டு தான் அதோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம்னு சொல்ல அதை பார்த்து எனக்கு கவலை இல்ல, நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும் தன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. டிவியில பார்ட்டி சம்பந்தப்பட்ட நியூஸ் வருமானு சொல்லி காத்துட்டு இருக்க. அப்ப நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. ஆனா வேற மாதிரி ஹீரோ கொடுத்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியாங்கிற ஒரு சீரியல் கில்லர் பார்ட்டியை கொலை பண்றதுக்காக கடத்திட்டு போனதாகவும் அவரை காப்பாத்திக்கிறதுக்காக பார்ட்டியை சண்டை போட ஜியாங்க கொன்னதாகவும் தான் பண்ணது தப்புன்னு நினைச்சு போலீஸ்ல சரண்டர் ஆகிற மாதிரி காட்டவும்
ஹீரோ எதிர்பாராத பல விஷயங்கள் இப்ப நடக்க கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல பார்ட்டியை தான் கட்டுறாங்க. மீடியா எல்லாத்துக்கு முன்னாடி தான் அந்த சைக்கோ கிளரை கொலை பண்ணதாவும் அவனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து நான் வந்துட்டு தான் சொல்ல அப்ப இறந்து போன அந்த ஜியாங்கோட பாடி எங்கன்னு கேட்கவும் அதுக்கு பார்ட்டி அந்த பாடி எங்க போச்சுன்னு தனக்கு தெரியாதுன்னு என் குற்ற உணர்வாலதான் இங்க சரண்டர் ஆனதா சொல்ல மக்கள் எல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் நிறைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி சோசியல் மீடியாவோட பார்ட்டி ஒரு இன்னசென்ட் அவரை விழிச்சே ஆகணும்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வர மக்கள் எல்லாம் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி போராட ஆரம்பிக்கிறாங்க. அதனால பெரிய இஷ்யூ ஆகும். பார்ட்டி செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கொலை பண்ணதா அவனை ரிலீஸ் பண்றாங்க. அதோட இந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஹீரோவுக்கும் நீ பொய்யான எவிடன்ஸ் ரெடி பண்ணி பார்ட்டியை நீ அரெஸ்ட் பண்ண பாத்துருக்கேன். ஹையர் ஆபீசருக்கு மேல இருக்க ஒரு ஹையர் ஆபீசர் அவங்கள திட்டிட்டு இருக்காரு. அதோட ஹீரோ பண்ண வேலைக்காக ஹீரோவும் மட்டும் இல்ல கூட இருக்க அந்த ஹையர் ஆபீஸையும் வேலை விட்டு தூக்குறதா சொல்ல ஹீரோவும் கோவப்படுறாரு. யார் உண்மையான குற்றவாளின்னு உங்களுக்கே தெரியும், எது பொய்யான எவிடன்ஸ் உங்களுக்கே தெரியும், ஆனா இப்படி கேவலமா வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர்ட்டே கோவப்பட்டு அங்க இருந்து பறக்கும். அப்ப பார்ட்டி ஹீரோவை பார்த்து சீக்கிரமாவே உனக்கான முடிவு வரும், அது வரைக்கும் நீ காத்துறன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரவும் மக்கள் எல்லாம் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி ஒரு ஹீரோவா கொண்டாடுறாங்க. அவன் அப்படியே அங்க உள்ள ஒரு கார்ல ஏறவும் செக்ரட்டரியும் நீங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இந்த பிரச்சனையால அதை கேன்சல் பண்ணட்டுமான்னு கேட்க அதுக்கு பார்ட்டி வேணாம்னு நான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதா சொல்றான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் கார்ல ஏற போயிட்டு இருக்கும் போது திடீர்னு 2 பேரோட முகத்தை மறைச்சு ஒரு காரோட டிக்கில போடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வேலை பார்த்த 2 போலீஸ் ஆபீசர் தான். இப்ப பார்ட்டி ஒரு பிளேன்ல அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு இருக்கவும் அந்த 2 போலீஸ் ஆபீசர் ஹீரோவை கடத்தினதா பார்ட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ண ஹீரோ கிட்ட பார்ட்டி அந்த ஜியாங்க கொலை பண்ணது இருந்தா ஃபுட்டேஜ் இருக்கும்ல அந்த டிவி ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு காப்பி மட்டும் தான் கொடுத்திருக்கான, இல்லை வேற எதுவும் எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வச்சிருக்கானு தெரியல. அந்த காப்பியை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோவை கொலை பண்ண சொல்லவும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப பார்ட்டி எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவன் கையில வச்சிருக்க பேனால இருக்க ட்ரக்ஸ் எடுத்து அதை போட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபிளைட் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பயந்து போய் எந்திரிச்சவன் வெளியில வந்து பார்த்தா அந்த ஃபிளைட்லயே ஒரு டிவி இருக்கும். அந்த டிவில இது வரைக்கும் பார்ட்டி யாரு எப்படி கொண்டு இருப்பானு அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டெக்ஸ்ட்ல வந்துட்டு இருக்கப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியாம உடனே பைலட் வந்து பார்த்தா ஃபிளைட் ஆட்டோ பைலட் மோட்ல இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில வந்து பார்த்தா இன்னொரு நியூஸும் டெலிகாஸ்ட் ஆகுது. அது என்னன்னா பார்க்குங்கிற தான் தம்பியை கொலை பண்ணதுக்கு முக்கியமான காரணமே பார்ட்டி தானோ, அது மீடியா மூலமா பரபரப்பாக கூடாதுன்னு தான் சாங்ஜேக்கு ஸ்பான்சர் பண்ணி பாராசிட் இல்லாம குதிக்க வச்சு அவன் சாவுக்கு காரணமா இருந்தது பார்ட்டி தாங்கிற விஷயமும் வெளியில வந்திருக்கும். அப்பதான் டெக்ஸோட சேர்ந்து ஹீரோட வாய்ஸும் கேக்குது. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், உன் பிரதரோட பிளைன் எப்படி வெடிக்க போது அதே மாதிரி இந்த பிளைனையும் வெடிக்க போகுது, இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த பிளைன்ல இருந்து குதிச்சு தான் ஆகணும். ஆனா சாங்ஜேட்ட சொன்ன மாதிரி பாராஷூட் இல்லாம இல்ல, பாராஷூட்டோட நீ குதிக்கலாம்னு சொல்ல அங்க ஒரு பாராஷூட் இருக்கும். அதை எடுத்துட்டு கீழே குதிக்க ஒரு ஹைவேல வந்து லேண்ட் ஆகவும் அந்த இடத்துல சீனியர் ஆபீஸரோட உருவத்துல ஹீரோ இருக்கவும் என்ன நடந்திருக்கும்னு காட்டுறாங்க. இந்த பார்ட்டி கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர வாய்ப்பு இருக்குன்னு தான் ஹீரோ வேற ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது பார்ட்டி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது தான் அவனோட பேனால இருக்க போதை மருந்தை பத்தி அவன் தம்பிக்கு நல்லாவே தெரியும். அந்த மெமரியை பயன்படுத்தி பேனால இருக்க ட்ரக்ஸ் எடுத்து ஸ்லீப்பிங் பில்ஸை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதோட சீனியர் போலீஸ் ஆபீசர் அவர் கூட வேலை பார்க்க 2 போலீஸ் ஆபீசர் கிட்னாப் பண்ணிருப்பாங்களா, அவங்கள அந்த பார்ட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா. இதுவும் ஹீரோட பிளான் தான். அவங்க 2 பேரும் கிட்னாப் பண்ண உடனே அந்த இடத்துக்கு ஜூனியர் போலீஸ் ஆபீசர் வந்து ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் மூலமாவே சீனியர் போலீஸ் ஆபீசர் கடத்தினதாகவும் இதுக்கப்புறம் அவரால் இந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அங்கிருந்த ஹீரோ டானோட இடத்துக்கு தான் போயிருப்பாரு. அதான் லீயோட பாஸ். இந்த டான் என்ன பண்ணிருப்பாருன்னா பார்ட்டி அவரோட தம்பியை கொலை பண்ண சொல்லும் போது அது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து பத்திரமா ஒரு ஹார்ட் டிரைவ்ல போட்டு ஒளிச்சு வச்சிருக்கவும் அது அவர் கூடவே இருந்த லீக்கு தெரிஞ்சிருக்கும். லீயோட நினைவுகள் மூலமா அது இப்ப ஹீரோவுக்கும் தெரியும். அந்த ஆர்டிஸ்க்கு கண்டுபிடிக்கவும் டெலிவிஷனுக்கு கொடுத்து பார்ட்டி சம்பந்தப்பட்ட மொத்த உண்மையும் வெளியில வர வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் போற பிளேனுக்குள்ளேயே வந்து லீயோட மெமரிஸ் மூலமா அந்த பிளேனை ஓட்டி ஆட்டோ பைலட்ல செட் பண்ணதுக்கு அப்புறம் சாங்ஜேவோட திறமையை பயன்படுத்தி அந்த பிளேன்ல இருந்து பேராஷூட் மூலமா குதிக்க ஹீரோ ஆல்ரெடி இங்க தான் குதிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த இடத்துல குதிக்கவும் அங்க அவருக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்ட்டியோட பிளேனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவன் எங்க தான் லேண்ட் ஆகுவான்னு கரெக்டா கேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வரவும் சாங் எப்படி அவன் கொலை பண்ணணும் அதே மாதிரி இவனும் சாகட்டும்னு ஹீரோ மூச்சடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப நீ ஒன்னே கடவுள் நினைச்சிட்டு இருந்தால ஆனா நீயும் ஒரு சாதாரண ஆளுதான் சொல்லி கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துக்கு மரண தேவி வராங்க. ஹீரோவை நிப்பாட சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்க தயாராயில. அப்பதான் அவர்கிட்ட இருந்த ஜீசுவோட பேனா கீழே விழவும் அதை பார்த்துட்டு அந்த பார்ட்டே உயிரோட விட்டுட்டு மரண தேவி கிட்ட போகவும் அப்பதான் பின்னாடி சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா பார்ட்டே ஹீரோவை கொலை பண்ண வரான். அந்த டைம் கரெக்டா காத்தடிக்க பேராஷூட் பறந்த போகவும் கூடவே பார்ட்டே பறந்த போக ஒரு ட்ரக்ல அடிபட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.